ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங் வீடியோவே இருந்துகிட்ருக்கு. இதை எடிட் பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அதை கட் ஷார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் நாங்கள் லாஸ்ட் இயர் போயிருந்த ட்ராவல் வீடியோ தான். ஸோ அங்கே நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ணோம், இல்லை நீங்கள் கேப் டவுன் போகிறீங்கன்னா என்னென்ன பிளேசஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணலான்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா டைசா பார்க்கில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். டைசா பார்க் இஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் பில்டிங்ஸ் ஆஃப் கேப் டவுன்னு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த 3 டவர்ஸ் எங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். 1969 அப்படி யோசித்து கட்டியிருப்பாங்க. ஒரு டவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 17 ஸ்டோரிஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 287 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் 1000 ஃபேமிலிஸ் கிட்ட வாழுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் கேப் டவுனில் இருந்தப்போ டைசா பார்க்கில் தான் வந்துட்டு வீடியோ எடுத்து தங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பரான அப்பார்ட்மெண்ட், நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. லைக் டென்னிஸ் கோர்ட், ஸ்குவாஷ் கோர்ட், பிரா ஏரியா, ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் உள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி ஸ்கூலுமே இருக்குது. இதை வந்து லோக்கல் பீப்புள் பெப்பர் பாட்ஸ், அப்புறம் டாய்லெட் ரோல்ஸ், ஸ்டாம்பான் டவர்ஸ், இந்த மாதிரி நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க. இதுலேயே நிறைய ஏர்பிஎன்பி ஃப்ளாட்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃப்ளாட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அது சென்ட்ரலில் இருக்கும், அதனால் அங்கே செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த 3 டவர்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளிங்க் வாட்டர், பிளாட்டர் கிளிப் அண்ட் சில்வர் ஸ்ட்ரூம் சொல்லுவாங்க. நாங்கள் 2 ஃபேமிலிஸ் போயிருந்ததுனால ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கேப் பாயிண்ட் தான் போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பீச் வந்து முசன்பர்க் பீச்சுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு ஃபேமஸான பீச் தான் கேப் டவுனில். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சர்ஃபிங்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ரொம்பவே அழகான பீச்சுன்னு கூட சொல்லலாம். அது இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸ் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலரில் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேப் பாயிண்ட், கேப் ஆஃப் குட் ஹோப் ரெண்டுமே வந்துட்டு ஒரே என்ட்ரன்ஸில் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மேலே ஏறி போய் பார்த்தோன்னா அது கேப் பாயிண்ட், கீழே வந்து பார்த்தோன்னா அது வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் சொல்லுவாங்க. ஸோ கேப் பாயிண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். அதோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அதோட ஹிஸ்டாரிக் லைட் ஹவுஸ் தான். 1860 கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம மேலே போய் பார்க்குறது வந்து அந்த லைட் ஹவுஸ் தான். அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, மேலே போகிறதுக்கும் சரி கீழே வரத்துக்கும் சரி. இல்லைன்னா நம்ம வந்துட்டு ட்ரெக் பண்ணி கூட போகலாம். கேப் பாயிண்ட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பயோடைவர்சிட்டி. ஏன்னா ஆஸ்ட்ரிச்சஸ், பர்பூன்ஸ், அப்புறம் கேப் மவுண்டைன் ஜெப்ராஸ், ஒயிட் ஷார்க்ஸ் இதெல்லாமே நிறைய இருக்கும் அங்கே. பட் ஸ்விம்மிங் வந்துட்டு அங்கே வந்து ப்ரொஹிபிட்டட். ஏன்னா பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கரண்ட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளால் அங்கே நிற்க கூட முடியாது, அவ்வளோ காற்று அடிச்சுட்டே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கேப் பாயிண்ட்க்கு வந்து மேலே போகல. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. அண்ட் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணுன்றதுனால என்னோடய சிஸ்டரும் அவளோட ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க. நான் அதுக்குள்ளேயே அங்கேருந்து சுவீனர் ஷாப் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்ரிக்கன் ஜுவல்லரிஸ், ஆஃப்ரிக்கன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவ்வளோ வேலைப்பாடு இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் அண்ட் வுட் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் கேப் டவுன் விசிட் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு குட்டி டிப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி சொவீனியர் ஷாப்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெமிலியரான பிளேசஸில் போயிட்டு நீங்கள் சொவீனியர்ஸ் வாங்குறத விட வாட்டர் ஷெட்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் பின்னாடி சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைனா சண்டே மார்க்கெட்ஸ் ட்ரை பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கான்னு இல்லை, நீங்கள் மோஸ்ட்லி எந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போனாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதை இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் அங்கேருந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ கேப் பாயிண்ட்லேருந்து அடுத்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப் ஆஃப் குட் ஹோப் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கேப் ஆஃப் குட் ஹோப்லாம் நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். அதோட ஒரிஜினல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் ஆஃப் ஸ்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை வந்து ரீநேம் பண்ணாங்க. எப்போ ரீநேம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீ ரூட் வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்தியாவுக்கு. அப்போ தான் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்னு அதை ரீநேம் பண்ணாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளால் அங்கே நிற்கக்கூட முடியாது, நம்மளே தள்ளிட்டு போகிற அளவுக்கு காற்றடிக்கும். நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, எப்போவுமே இப்படி தான் காற்று அடிச்சுட்டே இருக்கும். அதுலேயும் சம்மரில் கேப் டவுன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காற்று அடித்தபடியே தான் இருக்கும். அந்த விண்டு சவுண்டே நம்மளுக்கு பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் கேப் டவுன் ஃபுல்லாகவே. போன கிளிப்பில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அங்கே மேலே போயிட்டு அந்த ஓஷன் வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் மீட் பண்ணுறதை நம்ம அங்கே போனால் பார்க்கலாம்.
அங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பென்குயின்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். போல்டஸ் பீச்னு சொல்லுவாங்க, அது நோன் ஃபார் காலனி ஆஃப் பென்குயின்ஸ். ஸோ அந்த பென்குயின் காலனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1983. ஸோ இந்த பீச் போனீங்கன்னா நீங்கள் ஆஃப்ரிக்கன் பென்குயின்ஸ்லாம் பார்க்கலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளியராக இருக்கும் அந்த பீச்சில். ஸ்விம்மிங் கூட அலவுடு. ஜஸ்ட்டு அங்கே உட்காந்து கூட ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்கள். இல்லைனா வந்துட்டு சைமன்ஸ் டவுனை கூட அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே போயிட்டு நம்ம பென்குயின்ஸ் பார்க்கணுன்னா பெஸ்ட் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போகலாம். இல்லைனா வந்துட்டு லேட் ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா நீங்கள் பென்குயின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இயர் ரவுண்டில் பென்குயின்ஸ் இருக்கும். பட் நிறைய எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா February to Augustல தான் வந்துட்டு பீக்காக இருக்கும். ஸோ இதோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 44 rands, சில்ட்ரனுக்கு வந்துட்டு 22 rands ஃபார் SA ரெசிடென்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு 176 rands அண்ட் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா 88 rands. இதிலே 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பென்குயின்ஸ் கூட ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு சைட் போகணும். இல்லை நம்ம பென்குயின்ஸ் வந்து நிறைய பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த போல்டஸ் பீச் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே கிளம்பி போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ஹில் போயிருந்தோம். எதுக்காகனா என்னோட சிஸ்டரும் அவளோட ஹஸ்பண்டும் வந்துட்டு பேராகிளைடிங் ட்ரை பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ பேராகிளைடிங் பற்றியும் நான் ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு அதோட சார்ஜஸ்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆன்லைனில் தான் நம்ம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணணும். ஏன்னா பைலட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 1500 rands. ஃபோட்டோஸோடு வேணும்னு நினச்சிங்கன்னா 1800 rands. அது வந்து இப்போதைக்கு முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ புக்கிங் டெபாசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 rands வந்து நம்ம முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு வந்து திரும்பி கொடுத்துடுவாங்க. ஆல்சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி வெதர் டிபெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேப்டவுனில் வெதர் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு காற்றடிக்கும். ஸோ வெதரை பொறுத்து தான் வந்துட்டு அந்த ஃப்ளைட் டைமும் இருக்கும், ஃப்ளைட்டும் வந்து எடுப்பாங்க. ஓடு பேராகிளைடிங் நீங்கள் எந்த ஊர் வேணாலும் போய் பண்ணலாம். பட் கேப்டவுனில் ஏன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் வியூ, ஏன்னா சிக்னல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் லைன் சைட் மேலேயும் வந்துட்டு ஃப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூ, கம்ப்ளீட் ஓஷன் வியூ உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேலே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை வந்து ரவுண்ட் அடிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கும் போது சிட்டி வியூவும் கிடைக்கும். ஸோ கேப்டவுன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பேராகிளைடிங் அண்ட் ஹெலிகாப்டர் டூரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் அதை முடிச்சுட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் போயிருந்தோம். வாட்டர் ஷெட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. V&A வாட்டர் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கேயே வந்துட்டு ஷாப்பிங் மால்ஸ் அப்புறம் நிறைய ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் சுற்றி பார்க்கறதுனால பார்க்கலாம், இல்லைனா எதனா நம்ம வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அங்கே ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்கும் அங்கே. ஸோ அங்கேயே வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள். இந்த கடையில் பார்த்திங்கன்னா அந்த பேகல் சாண்ட்விச் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கடையோட நேம் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, பட் நான் இங்கே டெக்ஸ்ட்டில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கேப்டவுனில் நாங்களே 2 years இருந்தோம். பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே இதை பண்ணுறாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் போர்டிங் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள். அங்கே அட்லாண்டிக் சாண்ட் டியூன்ஸ் இருக்குது கேப்டவுனில். ஸோ அங்கே தான் அது வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அதில் வந்துட்டு பழகிட்டோம் அப்படின்னா அதை விட்டு வரதுக்கே உங்களுக்கு வந்துட்டு மனசே இருக்காது. ஸோ கேப்டவுன்லேருந்து ஒரு 45 minutes நார்த் சைட் போனீங்கன்னா வந்து அந்த அட்லாண்டிக் சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம சாண்ட் போர்டிங் பண்ணோம். சாண்ட் போர்டிங் மட்டும் இல்லை, இங்கே குவாட் பைக்கிங்கும் பண்ணுறாங்க. சாண்ட் போர்டிங் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே இருக்குது, ஃபுல் டே ட்ரிப்ஸ் இருக்குது.
இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ்ங்க. நல்லா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய சிஸ்டர் அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 ரவுண்ட்ஸ் தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு சர்க்கிட் வரத்துல தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் ரெண்டுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, அடுத்த சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டீப் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ அந்த சைட் கண்டிப்பாக நம்மளை உட்காந்துட்டு போகிறதுல தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த நின்றுட்டு போகிறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹாஃப் அ டே ட்ரிப் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஹாஃப் அ டே போனதே தெரியல. அவ்வளோ வெயிலையுமே ரொம்பவே ஆக்குப்பைடாக இருந்துச்சு. நல்ல ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர்னு சொல்வேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்குலாம் அங்கேருந்து வரவே மனசு இல்லை. நான் அங்கே இருக்கவங்ககிட்டலாம் கேட்டுட்டு இருந்தேன், என்ன உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறீங்களா, நான் இங்கே இருந்துடுறேன் அந்த மாதிரிலாம். கண்டிப்பாக நான் கேப் டவுனில் இருந்ததுன்னா திரும்ப திரும்ப போயிருப்பேன். நாங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா கேப் டவுன் சாண்ட் போர்டிங்கன்றவங்க கிட்ட தான். ஸோ இந்த சாண்ட் போர்டிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் எப்போவும் பார்த்திங்கன்னா கேப் டவுனில் சம்மரில், அதாவது நவம்பர் டு மார்ச்சில் போனீங்கன்னா வந்துட்டு பெஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. பட் இயர் ரவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் தான் போயிருந்தோம். இந்த மியூசியமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசிகோ நெட்வொர்க் ஆஃப் மியூசியம்ஸ். நிறைய மியூசியம்ஸ் இருக்குது இவங்களோட நேமில். தே ஆர் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, சோஷியல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ட். நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி என்தூசியாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசியம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஊர்லலாம் டூர்னால் நம்மளை மெரினா பீச், அப்புறம் வந்துட்டு அண்ணா சமாதி அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கூட்டு போய் காமிப்பாங்களே, அந்த மாதிரி இந்த லோக்கலில் இருக்கிற ஸ்கூல்ஸோ இல்லை காலேஜஸோ டூர் போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த இசிகோ மியூசியம்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிளேஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒன் ஆஃப் த ப்ரீமியர் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்ட்ரியோட ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் டைவர்சிட்டியை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மியூசியம்ஸ் இருக்குமாமா. இதில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ், அப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ், அப்புறம் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இசிகோ மியூசியம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின்லி கமிட்டட் டு எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் கன்சர்வேஷன். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே இந்த இசிகோ மியூசியம்ஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போத் லோக்கல்ஸ் அண்ட் டூரிஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி என்தூசியாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அந்த டைமுக்குள்ளே நாங்கள் எங்கே போகலான்னு பார்க்கும்போது இது வந்து பக்கத்துலேயே இருந்ததுனால ஸோ பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம் நாங்கள். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நாங்கள் டேபிள் மவுண்டெயின் போயிட்டோம். டேபிள் மவுண்டெயினை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கேப் டவுன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல டேபிள் மவுண்டெயினும் சொல்லுவேன். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அழகான பிளேஸ் அது. ஒரு வருஷமும் நியர்லி 800,000 பீப்புள் வந்து விசிட் பண்ணுறாங்களாம் டேபிள் மவுண்டெயினை. அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட வியூஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து ராமன் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஃபுட்டு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சுன்னு சொல்வேன்னா, நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கெல்லாம் அது செட் ஆகாதுன்ற மாதிரி இருந்துச்சு. மேபி மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது இதான் லாஸ்ட் டே, மார்னிங்கே கயாக்கிங் பண்ணுறதுக்கு போயிட்டோம் நாங்கள். ஆல்ரெடி 2-3 நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது. நான் வெதர்னால கேப் டவுனில் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா வெதர் டிபெண்ட் தான். ஸோ வெதர் தான் டிசைட் பண்ணோம் அன்றைக்கி அந்த ஆக்டிவிட்டி நடக்க போதா இல்லையான்றது.
ஏர்லியாகவே கிளம்பி போகணும் நம்ம. ஸோ ஒரு 5:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனா தான் 6:15 போல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அது ரொம்ப டயரிங்கான ப்ராசஸ்ங்க. பார்க்கறதுக்கு தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக லேக்கில் இல்லை ரிவர்லலாம் பண்ணுறது ஈஸி, பட் ஓஷனில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் ஏர்லி மார்னிங் போகணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வேவ்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் அப்போது. கயாக்கிங் முடிச்சுட்டு எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ரூமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஈவினிங் தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ மத்தியானமே நம்ம வெக்கேட் பண்ணி போயிட்டோன்னா சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆக்சுவலி அவங்களாம் பார்த்திங்கன்னா எத்தியோப்பியன் ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு எத்தியோப்பியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தாங்க. பட் நான் போகல. என்னோடய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி எத்தியோப்பியன் ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி. ஸோ அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீ மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு இங்கே வேறு வேலை இருந்துச்சு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அங்கேயே தான். பட் அது வந்து ஒரு 2 or 3 டேஸ்லேயே எனக்கு வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் போயிட்டு பண்ணணுன்றதுக்காக நான் போயிருந்தேன். அதனால் என்ன மாலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ, ஸோ சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கேப் டவுன் போயிட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்லன்னா எப்படி? அவ்வளோதான், இதோட எங்களோட கேப் டவுன் ட்ரிப் கம்ஸ் டு அன் எண்ட். அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணலை. ஏன்னா எல்லாருமே டயர்டாக இருந்ததுனால சீக்கிரமாக போயிட்டு ஏர்போர்ட்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் அண்ட் மெமரபிள் ட்ரிப்னு சொல்லுவேன். ஏன்னா கேப் டவுன்னா எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அங்கே. ரொம்ப ஒரு அழகான பிளேஸ் அது. ஸோ மறுபடியும் வந்துட்டு நாங்கள் இருந்த பிளேசஸ், அப்புறம் நாங்கள் பார்த்த பிளேசஸ்லாம் போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.